Praise God everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம Be Encouragedல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Be swift to what? A big question mark. அதுதான். The question it's in your court. ஓகேவா? நீங்க தான் வந்து இந்த எபிசோட் முடிச்சிட்டு நீங்க இந்த கேள்வி ஆண்டவர் வந்து உங்களை பார்த்து கேட்கறது. You are going to answer to the Lord, not to me. ஓகேவா? நீங்க ஆண்டவர் கிட்ட பதில் சொல்லுங்க. What you are swift to? எதுக்கு நீங்க வந்து லைக் அவசரப்பட்டு என்ன காரியத்துக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்க? ஒரு பெரிய கேள்வி. அதுதான் உங்ககிட்ட நான் கேட்கறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ஸ் என்னன்னு வந்து வாசிக்கலாம். James chapter 1 verse 19. So then, my beloved brethren, let every man be swift to hear, slow to speak, slow to wrath. தமிழ்ல வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 19 வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆமென். சச்சா ஒரு ஹிட் பண்ணுற ஒரு வேர்ஸ். அப்படியே நம்ம என்ன இசப்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, அதாவது நம்மளால ஃபாலோவே பண்ண முடியாத ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ ஆஸ் வெல். ஓகேவா? ஐ ஆம் ஸ்டில் லேர்னிங் இன் ஹிம். ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு நம்ம ஸ்விஃப்டாக இருக்கணுமா? கேட்கறதுக்கு வந்து தீவிரமாக இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையாக இருக்கணும், கோவப்படுறதுக்கு எப்படி இருக்குமா? தாமதமாக இருக்கணுமா? ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், இது அப்படியே உல்ட்டாவாக ஃபாலோ பண்ணுவோம். டக்குன்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வருது, நம்ம அப்படியே அதுக்கு ரியாக்ட் பண்ணி கோவப்படுவோம். என்ன நீ எப்படி என்னை பார்த்து இப்படி பேசலாம், நீங்கள் எப்படி என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவம் அப்படியே ஒரு ஹை பீக்குக்கு போகும். அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளை டிஃபெண்ட் பண்ணிடணும். அதாவது அவங்க சொல்ல வந்து கரெக்டாக இல்லையா, என்ன சொல்ல வராங்கன்னு கூட கேட்காம கடன்னு கோவப்பட்டு வார்த்தையை விடுறது, இல்லைன்னா வந்து பேசி முடிச்சுட்டு நான் தான் கரெக்ட் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நம்ம நின்றுடுவோம். அவங்க என்ன ஆப்போசிட் சைட் பர்சன் என்ன சொல்ல வராங்க, என்ன பேச வராங்கன்னு எதுவுமே அந்த கான்வர்சேஷன் கேட்காம we start reacting, which is not even a quality of a God's child. as a ஒரு ஆண்டவரோட பிள்ளையா அது ஒரு கரெக்டான குவாலிட்டியா அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் ராங். ஆமாம். ஸோ எஸ், இட் இஸ் டிஃபிகல்ட் அட் டைம்ஸ். அது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். என்ன சிஸ்டர் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க, பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக பேசணும், அவங்க சொல்கிறத வந்து நல்லா தீவிரமாக கேட்கணும் இல்லைங்க, ஆனால் என்னால் முடியலையே, என்னோட ஃப்ளஷ் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா எஸ், ஐ ஆம் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹோலி ஸ்பிரிட் இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்படணும்? ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே இப்போ கன்ஃபார்ம் அந்த சாரோ அந்த மேமோ ஏதோ வந்து என்கிட்ட சொல்ல போகிறாங்க, எனக்கு கன்ஃபார்ம் கோவம் வரும், இந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு வராங்க, எதையோ நீ வாய் கலர மாதிரி தான் பேசுவாங்க, இந்த பர்சன் இப்போ என்கிட்ட பேச போகிறாங்க, என்னமோ ஏடாமடமாக தான் நடக்க போகுது, ஆனால் தயவு செய்து எனக்கு பொறுமையை தாங்க ஆண்டவரே, என் வாயை நீங்களே கட்டுங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க நான் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. ரியாக்ட் இஸ் டிஃப்ரெண்ட், ரெஸ்பாண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? நம்ம என்ன டக்குன்னு we react, but we don't tend to respond it in a correct way. ஸோ அதுதான் நம்ம கவனிக்கணும். ஸோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்களா, யோசிப்பா ஓகே ஏதோ சொல்ல வராங்களா, ஜஸ்ட் ட்ரை ஃப்ரம் திஸ் டே ஃபோர்த் யூ ட்ரைனோ. யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க, உங்கள்கிட்ட ஒரு ஹீட்டடான கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு வராங்க, சி ஐ நீட் டு ஸ்பீக் திஸ் வித் யூ, நான் உங்கள்கிட்ட இதை பேசணும் கொஞ்சம் இருங்க அப்படின்னா, எடுத்தோம் கவுத்தோடு உடனே கத்துறது, சண்டை போடுறது, கையோங்கிறது அப்படின்னு இல்லாமல் சரி ஓகே அவங்க சொல்ல வராங்களா, ஓகே நம்ம கேட்போம், அவங்க சொல்கிறது ஃபுல்லாக பொறுமையாக கேட்டுட்டு ஓகே இதுதானா, ஓகே ஒரு நிமிஷம் அவங்க பேசி முடிச்சோடனே ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் மீ, நான் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு டக்குன்னு அவர்கிட்டயே அப்படியே வந்து கேளுங்க, ஐயோ எனக்கு உதவி செய்யுங்க சப்பா, அதுக்கு பொறுமையாக பதில் சொல்லுங்கள். யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் தேர். ஓகேங்களா? அதே மாதிரி கோவப்படாதீங்க. ரைச்சியஸ் ஆங்கர், கோவம் படலாம் கூடாதுன்னு நான் சொல்ல, பட் இட் மஸ்ட் பி இன் அ ரைச்சியஸ் வே. இயேசு கிறிஸ்துவும் கோவப்பட்டார், ஆனால் அவர் சும்மா தொட்டதுக்கெலாம் கோவப்படல. ஆல் இஸ் ஆங்கர். அந்த வேதத்துலேயே நீங்கள் எடுத்து பாருங்களா, அவர் கோவப்பட்ட ஒரு இடமும் இட் வாஸ் அ ரைச்சியஸ் ஆங்கர். சும்மா ஏய் நீ என்னை திட்டிட்ட, நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட, நான் பாரு நான் கன்ஃபார்ம் கூட சண்டை போட போகிறேன் அப்படின்னு அவர் எங்கேயா பண்ணார்? He didn't even react because it is not even worth it. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், யாராவது நம்மளை சண்டைக்கு வழியே வந்து இழுக்கிறாங்க அப்படின்னா நாமளும் ஃபுல்லாக கத்தியெல்லாம் முடிச்சிருவோம். ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டர் நீங்களே யோசிச்சு பாருங்களேன், சே
இதுக்கான போய் என் டைம் வேஸ்ட் பண்ணேன், இதுக்கான எனர்ஜியை வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சிரிப்பு வரும். அந்த மாதிரிலாமும் நிறைய கேட்டகரிஸ் உண்டு. உங்களுக்கே இதை கேட்கும் போது நிறைய இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வருது. எனக்கு அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஐயோ இதுக்கு போய் அவசரப்பட்டு இப்படி கோவப்பட்டோமே, அவ்வளோ வர்த்தே இல்லை இசப்பா. கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். நம்ம தீவிரமாக வந்து கேட்கறதுல தான் நம்ம தீவிரமா இருக்கணும், பேசுறதுல பொறுமையா இருக்கணும். கோவம் தாமதம் வேணுமா பட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை நீ கிளம்பு, அப்படிதான் இருக்கணும். ஸோ ஃப்ரம் திஸ் டே ஃபோர்த், as a brothers and sisters in Christ, we are going to take this as a firm decision. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் இனிமேல் யாராவது ஒரு பர்சன் வந்து என்கிட்ட பேச வராங்களா, நான் பொறுமையாக கேட்டுக்கிறேன். பதில் தேவைன்னா கரெக்டான பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. கோவம் படுறது எந்த இடத்துல நியாயமான கோவப்படணும் நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்க போகிறோம். He is going to transform us and change us into a super duper person in Christ. ஆமென். ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா அன்பின் ஆவியானவரே, நன்றி சுவாமி. லார்ட், as this verse says, நாங்கள் கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்க, பேசுவதற்கு பொறுமையுள்ளவர்களாக இருக்க, கோவப்படுறதுக்கு தாமதம் உள்ளவர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்குமே உதவி செய்யுங்க. லார்ட், we are failing in this period of the world. ஆண்டவரே எங்களால் முடியல. people are testing our patience, people are making us angry. ஆண்டவரே, பட் காட் நீங்கள் எப்படி பொறுமையாக இருந்தீங்க, நீங்கள் எவ்வளோ அழகாக ஒரு சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணீங்க, அதை போலவே நாங்களும் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆவியான தேவனே. லார்ட், ஹோலி ஸ்பிரிட், we ask your strength. ஓ ஜீசஸ், அப்பா நீர் ஏசப்பா எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. ஒரு காரியத்தையும் தீவிரமாக நாங்கள் கேட்டு ப்ராப்பரான சொல்யூஷனை நாங்கள் சொல்ல, அந்த ஒரு வார்த்தைகளையும் நாங்கள் பேசும்பொழுது அந்த ஒரு வார்த்தையும் நாங்கள் கவனமாக நாங்கள் பேச எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. நீங்கள் போதித்து வழி நடத்துவீராக ராஜா. பிகாஸ் the word says all the power to destroy. ஆண்டவரே அப்பா நீரே ஆண்டவரே ப்ராப்பரான வேர்ட்ஸை நாங்கள் சொல்ல, அதே போலவே கோவப்படுறதுல ஏசப்பா நாங்கள் தாமதம் உள்ளவர்களாக இருக்கோம். சும்மா எடுத்தோம் கவுத்தோம் எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது ஏசப்பா. let our anger be a righteous anger. ஆண்டவரே அப்பா ஹோலி ஸ்பிரிட், அதை எங்கள் ஃப்ளஷ்ல எங்களால் முடியாது ஆவியானவரே, உங்களுடைய கிருபையினால் மாத்திரமே அதை கூடும் சுவாமி. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. let your name alone be glorified. we believe நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தரையும் உமக்குள்ளாக ஆண்டவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியதற்காக நன்றி சுவாமி. இன்றிலிருந்து இந்த மாற்றத்தை நாங்கள் பார்க்க போகிறதுக்காக நன்றி ராஜா. let your name alone be glorified, Master. In Jesus' name we pray. Amen. Amen. God bless you all.